Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 ஜூன் 2025 அதாவது yesterday நடந்த RRB NTPC ல கேட்ட GK क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். yesterday எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அனாலிசிஸ் வீடியோ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்ன பண்ணணும் அப்படினா உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட்ல என்ன மாதிரிலாம் क्वेश्चंस கேட்டிருக்காங்களோ அந்த क्वेश्चंस எல்லாமே படிச்சிட்டு பிளஸ் அதுக்கு கீழ கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸும் படிச்சிட்டு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா ரீட் பண்ணிட்டு போனீங்க அப்படினா ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன் வந்து ஈஸியா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் question பாருங்க. which one of the following article of the constitution of India deal with uniform civil code? இது ஆல்ரெடி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட லைவ் கிளாஸ்ல நாம டிஸ்கஸ் பண்ண क्वेश्चन தான். இந்திய அரசியல் அமைப்பின் பின்வரும் பிரிவுகளில் எது சீரான சிவில் சட்டத்தை பற்றி விவாதிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 44. ஓகே, WTO established அதாவது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முந்தின ஷிஃப்ட்டை நான் அனலைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் நேஷனல் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்துட்டு போங்க, அதோட ஹெட் யாருங்கிறதையும் பார்த்துட்டு போங்க, அதுக்கப்புறம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண இயரும் பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பாருங்க WTOவோட எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. 1995 வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு. மேபி அடுத்த ஷிஃப்ட்ல இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்கலாம், இல்ல வேற ஒரு ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு கேட்கலாம், இல்ல அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் என்னன்னு கேட்கலாம். ஓகே, வாட் வாஸ் த எய்ம் ஆஃப் ரயில்வே அமெண்ட்மெண்ட் பில் 2024? ரயில்வே அமெண்ட்மெண்ட் பில் 2024 எய்ம் என்ன அப்படின்னா ரயில்வே ஆக்ட் 1989 அமெண்ட் பண்றதுதான். ஓகே, சோ அதுல என்னன்னா இந்த மசோதா வந்து 1989 ஆண்டு ரயில்வே சட்டத்தை திருத்த முயல்கிறது. ஓகே, சோ இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா ரயில்வே வாரியத்தின் அதிகாரத்தை மேம்படுத்தவும் அமைப்பின் செயல்பாடு மற்றும் சுதந்திரத்தை மேம்படுத்தவும் நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது இண்டிபெண்டா அவங்க வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்ததுதான் என்னன்னா 2024 அமெண்ட்மெண்ட் பில்லு. அதாவது 1989 இருந்த ரயில்வே ஆக்டை வந்து என்ன பண்ணுது, அமெண்ட் பண்ணுது. ஹூஸ் ஆர்டிஸ்ட் சார்பாக் ஸ்டைல். ஓகே, ஸோ சார்பாக் ஸ்டைல் வந்து எந்த ஆர்ட்னு கேட்டிருக்காங்க, பெர்சியன் ஆர்ட். ஓகே, ஹூ வாஸ் த ஃபார்மர் லீடர் ஃப்ரம் பீகார் இன் த 1857 ரெவல்யூஷன்? 1857 நடந்த போரை வந்து நாம என்ன சொல்லுவோம், முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா சிப்பாய் கழகம்னு சொல்லுவோம். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாடு ஃபுல்லாவே அந்த போர் வந்து ஓரளவுக்கு வெடிச்சது, அப்படிதானே? ஸோ அதுல என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு பகுதியில இருந்தும் அவங்களோட படைகளை ஒவ்வொருத்தங்க வந்து வழி நடத்திட்டு போனாங்க. அதுல பீகார்ல இருந்து படையை வழி நடத்தினவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பீகாரில் 1857 ஆண்டு கிளர்ச்சியை வழி நடத்தியது யாருன்னு கேட்டிருக்காங்க, குன்வர் சிங். அப்ப அடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்ன பண்ணா 1857 அந்த முதல் இந்திய சுதந்திர போர், அந்த சிப்பாய் மியூட்னி, சிப்பாய் கழகம் வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சு, அதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன, அந்த படையை எந்த ஒவ்வொரு ஏரியால யார் யாரு வழி நடத்தினாங்க, இது எல்லாமே தரவா படிச்சுட்டு போனீங்கன்னா இதுல இருந்து ஒரு क्वेश्चन இருக்கு. ஓகே, சோ பீகார்ல படையை வழி நடத்தியது யாருன்னு கேட்டிருக்காங்க, குன்வர் சிங். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரக்பூர்ல வழி நடத்தினது யாருன்னா மங்கள் பாண்டே. அடுத்த ஷிஃப்ட் போறவங்களுக்கு பாரக்பூர்ல 1857 அந்த சிப்பாய் கழக படையை வழி நடத்தியவர் யாருன்னு கேட்கலாம், மங்கள் பாண்டே. டெல்லியில பாத்தீங்கன்னா பகதூர் ஷா 2. ஓகே, அதே மாதிரி கான்பூர்ல பாத்தீங்கன்னா நானா சாஹிப், ராவோ சாஹிப், தாந்தியா தோப்பு, அஸ்மில்லா கான். லக்னோல பாத்தீங்கன்னா பேகம் ஹசரத் மஹால். இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, லக்னோல படையை வழி நடத்தியது யாருன்னா பேகம் ஹசரத் மஹால். ஜான்சில வழி நடத்தினது யாருன்னா ராணி லக்ஷ்மி பாய். பீகார்ல வழி நடத்தினது வந்து குன்வர் சிங், அமர் சிங். மேபி அடுத்த ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரோட நேமுமே ஆப்ஷன்ல இருக்கும், குன்வர் சிங்கும் இருக்கும், அமர் சிங்கும் இருக்கும். ஆப்ஷன் சில வந்து பாத்தீங்கன்னா ANB இருக்கும். ஓகே, பீகார்ல வழி நடத்தினவங்க யாருன்னா குன்வர் சிங், அமர் சிங். இன்னைக்கு எக்ஸாம்ல கேட்டது பாத்தீங்கன்னா குன்வர் சிங். ஓகே, சோ பீகார்ல வழி நடத்தினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல குன்வர் சிங் மட்டும் தான் இருந்திருக்கு. அலகாபாத், பனாரஸ்ல வழி நடத்தினவங்க யாருன்னு பாத்துக்கோங்க, மால்வி லியாக்தக் அலி. ஃபசிதாபாத்ல வழி நடத்தினவங்க யாரு, ஓகே, சோ அகமதுல்லா. ஓகே, சோ அதே மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஃபருகாபாத்ல வழி நடத்தினது யாரு. ஸோ எல்லாமே படிக்கலனாலும் முக்கியமான பிளேஸ்ல இருக்கிறதாவது நீங்க வந்து படிச்சுக்கணும். பெரைலில வழி நடத்தினது யாரு, அதே மாதிரி மொரடாபாத்ல வழி நடத்தினது யாரு, குவாலியர்ல வழி நடத்தினது யாரு, குவாலியர் ஆர் கான்பூர்ல வழி நடத்தினது யாருன்னா தாந்தியா தோப்பு. ஓகே, மன்சௌர்ல வழி நடத்தினது யாருன்னா ஃபெரோஷா. இந்த டேபிள்ல அட்லீஸ்ட் முக்கியமானது மட்டுமாவது நீங்க படிச்சுக்கணும். அஸ்ஸாம்ல வழி நடத்தினது யாரு, ஒடிஷால வழி நடத்தினது யாரு. ஓகே, ஸோ 1857 அந்த புரட்சி வந்து எல்லா இடமுமே வெடிச்சது. அதுல ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க படையை வந்து வழி நடத்தினாங்க. ஸோ ஒவ்வொரு இதுலையும் வழி நடத்தினவங்க யாருங்கிறத பார்த்துக்கோங்க. இதுல ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில் வழிநடத்தினது யாருன்னு அடிக்கடி இதுக்கு முந்தின எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ பேகம் ஹசரத் மஹால், ஓகேவா. ஸோ ஏன்னா 2 பெண்கள் வந்து வழிநடத்தியிருக்காங்க. ஜான்சியில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பாயி, லக்னோவில் பார்த்தீங்கன்னா பேகம் ஹசரத் மஹால். ஸோ ஜான்சியில் வழிநடத்தினது யாருங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும். ஸோ லக்னோலையும் ஒரு பெண்மணி தான் அவங்க வழிநடத்தியிருக்காங்க. அடிக்கடி இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ ஓன் த நோபல் பீஸ் பிரைஸ் இன் 2024? 2024க்கான நோபல் பிரைஸ் வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீஹான் ஹைடங்கியூ. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஜப்பானீஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்களுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோபல் பீஸ் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நீஹான் ஹிடாங்கியோ. ஓகே, அணு ஆயுதங்கள் இல்லாத உலகத்தை அடைவதற்கான முயற்சிகளுக்காகவும் அணு ஆயுதங்களை மீண்டும் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்பதை சாட்சியத்தின் மூலம் நிரூபித்ததற்காகவும் ஜப்பானிய அமைப்பான நிஹான் ஹிடாங்கியோவுக்கு டிசம்பர் 10 என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிசம்பர்ல உள்ள கரண்ட் அஃபேர். அதான் நான் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து தரவா படிச்சுட்டு போங்கன்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். இப்போ ரீசெண்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ல லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் தான் கேட்கறாங்க. ஓகே, லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுட்டு போங்க. Where are the maximum number of tribes according to PVDG? ஓகே, PVDG படி அதிகப்படியான ட்ரைப்ஸ் வந்து எங்க இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா ஒடிஷால இருக்காங்க. Who got Ramsar Award 2024? Ramsar Award 2024 யாரு கொடுத்தாங்கன்னா ஜெயஸ்ரீ வெங்கடேஷன். ஓகே, ஸோ நான் அவார்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போக சொன்னேன்னா முக்கியமான அவார்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே படிச்சுட்டு போங்க. தன்கேர் லேக் இஸ் லொகேட்டட் இன் தன்கேர் லேக் வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த தன்கர் லேக் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கு. தன்கர் லேக் எங்க இருக்குன்னு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. எங்க இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல இருக்கு. அப்போ முக்கியமான லேக்ஸ் எல்லாமே அடுத்த ஷிஃப்ட் போறவங்க படிச்சுட்டு போனோம். தி டிஸ்ட்ரிக்ட் லெவல் பஞ்சாயத்து இஸ் ஆல்சோ நோன் அஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பஞ்சாயத்தை என்ன சொல்லுவோம்னா ஜில்லா பரிஷாத்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பிளே அன்டில் பவுலர்ஸ் டை இது யாரோட கோட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணும்போது ராகுல் டிராவிட்டோட கோட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்திருக்காங்க, சுனில் கவாஸ்கரோட கோட்ஸ்னும் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸாம்ல ஆப்ஷன் எப்படி இருக்குமோ ஸோ அதை வச்சு நீங்க வந்து சூஸ் பண்ணிருங்க. ஓகே, சோ ப்ளே அன்டில் பவுலர்ஸ் டை அப்படிங்கிறது யாரோட கோர்ஸ்ங்கிறது. ஸோ கூகுள்லே சர்ச் பண்ணி பாருங்க, 2 பேரோட நேமே வரும். மேபி ஆப்ஷன்ல யாராவது ஒருத்தரோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் அமாங் த ஃபாலோயிங் ஹரப்பன் சைட் டெரகோட்டா ஆஃப் பிளாக் வாஸ் ஃபவுண்ட்? பின்வரும் ஹரப்பா தலங்களில் கலப்பையின் டெரகோட்டா எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பனாவலி. ஓகே, which one of the following vegetation types are not found in Rajasthan? ராஜஸ்தானில் காணப்படாத தாவர வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், சதுப்பு நில காடுகள். ஓகே, which religion did சந்திரகுப்த மௌரியா அடாப்ட்? சந்திரகுப்த மௌரியர் வந்து எந்த ரிலீஜியனை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு? ஜெயினிசம். ஓகே, அடுத்து which revolution started for fisheries? ஸோ மீன்கள்ல பண்ணக்கூடிய ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சி வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ரெவல்யூஷன். அதே பால்ல பண்றதை நம்ம வெண்மை புரட்சின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் பண்ணக்கூடிய ரெவல்யூஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த ரெவல்யூஷன் எதுல பண்றோம், அந்த ஃபாதர் ஆஃப் த ரெவல்யூஷன் யாருன்னு பாத்துக்கோங்க. ஸோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா அடுத்த ஷிப்ட்ல கேட்டுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி, ஃபுட் கிரைன்ஸில் பண்ணக்கூடியது. பசுமை புரட்சியோட தந்தை யாருன்னா MS சுவாமிநாதன். எல்லோ ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஆயில் சீட் ப்ரொடக்ஷன். ஓகே, மஸ்டர்ட் சன்ஃப்ளவரில் பண்ணக்கூடியது சாம் பிட்ரூடா. எல்லோ ரெவல்யூஷனோட தந்தை வந்து யாருன்னா சாம் பிட்ரூடா. அதே மாதிரி கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன், ஃப்ரூட்ஸு, ஹனி, ஹார்டிகல்ச்சர் இதில் பண்ணுறது, அதோட தந்தை யாருன்னு பார்த்துக்கோங்க, நிர்பக் டட். ஓகே, பிங்க் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் என்ன இருக்கும், ஆனியன் இருக்கும். அப்போ ஆனியனில் பண்ணக்கூடியது பாராமெடிக்கல், ப்ரான் ப்ரொடக்ஷன், இது எல்லாமே. இதோட ஃபாதர் யார் அப்படின்னா துர்கேஷ் பட்டேல். ரெட் ரெவல்யூஷன்ங்கிறது மீட், இறைச்சி இருக்கு இல்லையா, அதில் பண்ணக்கூடியது டொமேட்டோ ப்ரொடக்ஷன். இதோட ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷன் யாரு, ரெட் ரெவல்யூஷனோட ஃபாதர் யாருன்னா விஷால் திவாரி. அதே மாதிரி ஒயிட் ரெவல்யூஷன்ங்கிறது மில்க். ஓகே, ஸோ மில்க்ல பண்ணக்கூடியது ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் யாருன்னா வர்கீஸ் குரியன். பிரவுன் ரெவல்யூஷன்ங்கிறது லெதர், கோகோ, நான் கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ல பண்ணக்கூடியது. அதோட ஃபாதர் யாருன்னு பார்த்துக்கோங்க, ஹைரலால் சௌத்ரி. ப்ளூ ரெவல்யூஷன்ங்கிறது ஃபிஷ்ல பண்ணக்கூடியது. ஓகே, ஏன்னா கடல் வந்து என்ன கலர்ல இருக்கும், ப்ளூ கலர்ல தானே இருக்கும். ஸோ அப்போ அது ப்ளூ ரெவல்யூஷன். ஓகே, ஸோ அருண் கிருஷ்ணன். அடுத்து ஸோ ஒவ்வொரு கடலும் ஒவ்வொரு மாதிரி கலர்ல இருக்கும். ஸோ நம்ம வானமும் கடலும் தொடும்போது என்ன சொல்லுவோம், ரெண்டுமே ப்ளூல இருக்குன்னு தானே சொல்லுவோம். ஸோ ப்ளூனா ஃபிஷ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ சில்வர் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா எக் ப்ரொடக்ஷன், போல்ட்ரி ப்ரொடக்ஷன். ஸோ சில்வர் ரெவல்யூஷனோட ஃபாதர் ஆஃப் சில்வர் ரெவல்யூஷன் யாருன்னா இந்திரா காந்தி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரெவல்யூஷன் அது எதில் பண்ணுறாங்க, அதோட தந்தை யாருங்கிறத பார்த்துக்கோங்க. கோல்டன் ரெவல்யூஷன்ங்கிறது ஃப்ரூட்ஸு ஹனி ப்ரொடக்ஷனில் பண்ணுறது. எவர் கிரீன் ரெவல்யூஷன்ங்கிறது ஓவரால் ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரில் பண்ணுறது கிரீன்னாலே அது யாருன்னா MS சுவாமிநாதன் தான். ப்ரோட்டீன் ரெவல்யூஷன்ங்கிறது ஹையர் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ டெக்னாலஜி டிரைவன் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் இது எல்லாமே. அதுக்கப்புறம் சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன்ங்கிறது காட்டன்ல பண்றது. கிரே ரெவல்யூஷன்ங்கிறது ஃபர்டிலைசர்ஸ்ல பண்றது. ரவுண்ட் ரெவல்யூஷன்ங்கிறது பொட்டேட்டோல பண்றது. ஓகே, பொட்டேட்டோவே இப்படி தானே இருக்கு. ஸோ ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கும், நீங்க ரவுண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவுண்ட் ரெவல்யூஷன் பொட்டேட்டோல பண்றது. பிளாக் ரெவல்யூஷன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல பண்றது. ஸோ பெட்ரோல் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பிளாக்கா இருக்கும் இல்லையா. ஸோ அதனால பிளாக் ரெவல்யூஷன் எதுல பண்றது, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல பண்றது. ஸோ ஒவ்வொரு ரெவல்யூஷன் அதுல எதுல பண்றாங்கிறத படிச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் a part of the peninsular plateau. ஓகே, ஸோ பின்வருவனவற்றில் எது தீபகற்ப பீடபூமியின் ஒரு பகுதியாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா நார்த்தன் பிளைன், வடக்கு சமவெளிங்கிறது தீபகற்ப பீடபூமியோட ஒரு பகுதி வந்து கிடையாது. ஓகே, தீபகற்ப பீடபூமிங்கிறது இந்தியாவின் வடக்கு சமவெளிகளின் தெற்கே அமைஞ்சிருக்கக்கூடியதா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமி. அதே மாதிரி தக்கான பீடபூமினா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு கிளைம் த மவுண்ட் எவரெஸ்ட்? ஓகே, ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறின முதல் உமன் யாருன்னு கேட்டிருக்காங்க, பச்சேந்திரி பால். ஓகே, ஹூ வாஸ் கிவன் த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்ட் 2025 பை UK சென்ட்ரல் பேங்கிங்? யாருக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க? யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா UK சென்ட்ரல் பேங்கிங் வந்து கொடுத்திருக்காங்க. யாருக்கு அப்படின்னா RBIக்கு கொடுத்திருக்காங்க. மேபி அடுத்த ஷிப்ல என்ன கேட்கலாம்னா RBIக்கு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த அவார்டை யாரு கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். யாரு கொடுத்தாங்க அப்படின்னா UK சென்ட்ரல் பேங்கிங் வந்து கொடுத்திருக்காங்க. ஹவு மெனி டிஜிட்டல் ஃபார்மர்ஸ் கிரெடிட் கார்டு ஹவ் பீன் மேட் இன் இந்தியா பை மார்ச் 2025? ஸோ எத்தனை இது பண்ண போறாங்க அப்படின்னா 7 to 7.5 crore. ஹூ ஸ்டார்டட் சார்பாக் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இன் இந்தியா? ஓகேவா, ஸோ யாருன்னா முகாலாயர்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 16 என்னன்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243A என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ முக்கியமான ஆர்டிகல் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே தரவா படிச்சுட்டு போங்க. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆர்டிகல், முக்கியமான அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே, ஸோ இப்போ ஆர்டிகல் 16 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுல பொது வேலைவாய்ப்பு விஷயங்களில் எல்லாருக்குமே சம உரிமை சம வாய்ப்பை கொடுக்கிறது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16 வந்து சொல்லுது. அதாவது அவங்களோட ஜாதி, மதம், இனம், பாலினம் வச்சு அவங்களுக்கு எந்த ஒரு பாகுபாடும் காட்டாம அந்த பொது வேலை வாய்ப்பு, இப்போ கவர்மெண்ட்ல இருந்து இப்போ நம்ம NTPCலாம் எழுதுறோம் ரயில்வேல, அதே மாதிரி SSC எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி பொது வேலை வாய்ப்புல வந்து யாருக்கும் எந்த பாகுபாடுமே இல்லாம சம உரிமையை கொடுக்கணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16. ஓகே, அடுத்து இன்னொரு ஆர்டிகல் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆர்டிகல் 243A என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஆர்டிகல் 243Aங்கிறது என்னன்னா இந்தியாவில் கிராம அளவிலான ஸோ கிராம சபையோட பங்கு, அவங்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே சொல்றது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243A. ஓகே, ஸோ அடுத்த ஷிஃப்ட் போறவங்க என்ன பண்ணணும்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு அது போக இதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன இருக்கோ அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து பார்த்துட்டு போகணும். கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன பண்ணணும், ஷார்ட்கட் கீ வந்து பார்த்துட்டு போகணும். அதே மாதிரி பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், அமெண்ட்மெண்ட் முக்கியமான ஆர்டிகல் பார்த்துட்டு போகணும். கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். ஓகே, ஸோ 5ஆம் தேதியிலிருந்து உங்களோட எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை ஷிஃப்ட் நடந்திருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தரோவா படிச்சுட்டு பிளஸ் அதில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸும் படிச்சுட்டு நான் இப்போ சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஜிகே செக்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் வரக்கூடிய அனாலிசிஸ், ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் கேட்ட எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஸோ எனக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த PDF கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸோட PDF மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம், அதுக்கான கரண்ட் அஃபேரும் இதில் வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகே, அதே மாதிரி குரூப் டிக்கான கரண்ட் அஃபேரும் நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ CA PDF கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பர்
நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு இப்போதான் நான் வந்து இப்போதான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்கு, குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு இப்போதான் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய குரூப் டியோட செலெக்ஷன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண இந்த ஜிகே கொஷின்ல நிறைய இது நம்ம லைவ்ல டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸ் தான். லைவ்ல டிஸ்கஸ் பண்ண ஜிகே கொஷின் பிளஸ் அது போக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் இதை படிச்சிருந்தாலே ஜிகே செக்ஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ குரூப் டிக்கு இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ குரூப் டிக்கான நியூ பேட்ச் வந்து நாம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி சிஜிஎலோட நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பத்தி அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சிஜிஎலுக்கான பேட்சும் நம்ம கம்மிங் ஃப்ரைடேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிட்டு சிஜிஎல் படிக்கிற ஸ்டூடெண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ குரூப் டியோட பேட்ச் சிஜிஎலோட பேட்ச்ல நான் ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம எந்த பேட்ச் கான்டாக்ட் பண்ணாலுமே இந்த கோர்ஸ்ல தான் நம்ம வந்து கொண்டு போவோம். ஏன்னா ஒரே கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் இந்த சிஜிஎல் தான் எனக்கு லாஸ்ட் சான்ஸ், இந்த குரூப் டி தான் லாஸ்ட் சான்ஸ், இதுக்கப்புறம் என்னால் எந்த எக்ஸாமும் எழுத முடியாது, எனக்கு வந்து 1 இயர் வேலிடிட்டி மட்டும் போதும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499. ஓகே, ஸோ அதே மாதிரி டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்க, டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 499 வரும். ஓகே, நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் இந்த நம்பருக்கே மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, அது மாதிரி எக்ஸாம் ஹால் போகும்போது சீக்கிரமா போங்க, ஹால் டிக்கெட் கரெக்டாக எடுத்துக்கோங்க, ஆதார் கார்டோட ஒரிஜினல் வச்சுக்கோங்க, 2 போட்டோ வச்சுக்கோங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.